புராணங்கள் வாய் வழியாக பரப்பப்பட்டு வந்தன என்பதை நாம் அறிவோம். இது குரு சிஷ்ய பரம்பரை என்று சொல்லுவார்கள். குரு சொல்லுவார், சிஷ்யன் கேட்டுக்கொள்ளுவான். இதுதான் அன்றைய கல்வி முறை அல்லது தகவல் பரப்பும் முறை. இது ஆதி காலத்திலேயே இன்று போல உள்ள நவீன பாட்காஸ்ட் என்று சொல்லலாம். சிஷ்யன் தெரிந்து கொண்டதை அவன் குருவாகி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவனிடத்தில் குரு கூறியதைத்தான் அவன் சொல்லுகின்றானா இல்லையா என்பதை யார் தெரிந்து கொள்வது, யார் அதை சரி செய்வது? இது போன்று குரு சிஷ்ய பரம்பரையில் வழிவந்த பல கதைகளும் புராணங்களும் சில இடங்களில் வேறுபட்டு போக வழிவகுத்திருக்கின்றன. அதுதான் இன்று நாம் இந்த சமுதாயத்தில் காணுகின்ற சீரழிவுகள். பெண்களை இழிவுபடுத்துதல், சிறுவர்களை இழிவுபடுத்துதல், உறவுகளை இழிவுபடுத்துதல், இது போன்ற சமுதாய சீரழிவுகள் தவறுதலாக புரிந்து கொள்ளுதலை. இதை நாம் அப்படியே விடுவது சரியா?